20யும் 20யோட 1 சேர்ந்தா 21/2 ஹோல் ஸ்கொயர். 9 9ஓட 1 சேர்ந்தா 10/2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். 2 5 10 2 20. இங்கே 210 ஸ்கொயர், இங்கே 45 ஸ்கொயர். ஏன்னா 9 5 45. 21 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 441 00. 45 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 2025. 44 100லேருந்து 2025 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் 42075 இஸ் தி ஆன்சர். சம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கம்மா. சத்யா வித்யா சம்மில் வந்து சிவி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எது வந்து அதிக செயல்திறன் மிகுந்த நிலைத்த தன்மை கொண்டதுன்னு கேட்பாங்க. ஆக்சுவலி சிவியில் எது கம்மியாக வருதோ அதுதான் வந்து மிகுந்த நிலைத்தன்மை கொண்டதுன்னு எழுதணும். அவங்க வந்து சராசரி 92, சத்யா வாங்கின மார்க் டோட்டல் வந்து 460. அது வந்து 5ஆல் டிவைட் பண்ணால் 92, 5 சப்ஜெக்ட்ஸு. அதே மாதிரி வித்யா டோட்டல் 480, அது 5 சப்ஜெக்ட்ஸால் டிவைட் பண்ணால் 96. இப்போ இதில் திட்ட விளக்கம் வந்து 4.6 கொடுத்துருக்காங்க. திட்ட விளக்கம்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த 6 சைடில் போடுற சைன் போடணும். அதே மாதிரி இந்த சைன் திட்ட விளக்கம் இதில் 2.4. சத்யாவுக்கு ஒரு காலம், வித்யாவுக்கு ஒரு காலம் பிரிச்சுக்கோங்க. சிவி ஃபார்முலா வந்து திட்ட விளக்கம் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100ன்னு ஃபார்முலா எழுதுங்க. எக்ஸ் பாரில் ஒரு கோடு போடணும். சிவி ஈக்குவல் டு திட்ட விளக்கம் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதில் 4.6 போடுங்க. இதில் 92 போட்டு இன்ட்டு 100. இதில் 2.4/96 இன்ட்டு 100. ஏன்னா இதில் திட்ட விளக்கம் 2.4, எக்ஸ் பார் வந்து 96. இங்கே வந்து 4.6, இங்கே 92 இன்ட்டு 100ன்னு வரும். இப்போ இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 46 வந்து 2 டைம்ஸ் வந்து 92. அதனால் இங்கே பாயிண்ட் இருக்கிறதால 0.1 போட்டிருக்காங்க. 2 டைம்ஸ் அடிச்சிருக்காங்க. 2 வந்து 50 போட்டு 100 அடிச்சிருக்காங்க. பாயிண்ட்டை புள்ளி வச்சா 5% வருது. ஸோ அதே மாதிரி 24 டேபிள்ஸில் 4 டைம்ஸ் வந்து 96. அதனால் இங்கே 0.1, இங்கே 4ன்னு வருது. இந்த 1 வந்து மல்டிப்ளை வித் 100. 0.1 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10/4. இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 4 2s are 8 வருமா, பேலன்ஸ் வந்துடும். 4 2 8 போட்டு 2.5%ன்னு போட்டு முடிச்சிருக்காங்க. வித்யாவோட சிவி வந்து இது 2.5 கம்மியாக இருக்குது சத்யாவோட சிவியை விட. ஸோ எது வந்து ரொம்ப கம்மியான சிவி வருதோ அதுதான் செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டது. அப்போ வித்யாவோட ஆன்சர் தான் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டதுன்னு எழுதிட்டு வரணும். ஸோ ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க்கு, ஜஸ்ட்டு டிவைட் பண்ணாலே ஒரு மார்க்கு, சப்ஸ்டியூட் பண்ண ஒரு மார்க்கு. யாருது நிலைத்தன்மைன்றது வித்யான்றது ஆன்சரை படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மார்க்ஸு இதில் ஈஸியாக எடுத்துடலாம். சப்ஸ்டியூஷன் ஸ்டெப்லாம் ஒழுங்காக போட்டிங்கன்னா 5 மார்க்ஸ் ஃபுல்லாக வாங்கிடலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.